ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சோனி 32 இன்ச்சு. இந்த சோனி ஒரிஜினல் 32 இன்ச்சு. இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹேங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிமோட்டில் சேனல் ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை வந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம டிவியில் பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். இப்போ நான் ஒருத்தனே வீடியோ எடுக்கிறனால என்னால் வந்து உங்களுக்கு ரெண்டுமே காமிக்க முடியாது. நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டேன். டிஸ்கவர் பட்டனை சேனல் ப்ளஸ் பட்டனை வந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் பவர் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ரீசெட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த ரீசெட் வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக டிவி வந்து ரீசெட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம டிவி வந்து வாங்குறப்ப என்ன கண்டிஷனில் வருமோ அதே கண்டிஷனில் வந்து ரீசெட் ஆகி வரும். இப்போ டோட்டலாக ரீசெட் ஆகி முடிச்சு உள்ளே லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு லாங்குவேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஏசியா இந்தியா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹோமில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஹோம் செலக்ட் பண்ணிட்டு இது ஸ்கிப் கொடுத்துருங்க. ஏன்னா ஆர்எஃப் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் ஸ்கிப் கொடுத்துருங்க. டேட் டைம் வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா அதுவும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம போயிட்டு நம்ம தேவையான ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டோட்டலாக ரீசெட் ஆகி புதுசாக நம்ம டிவி வாங்குறப்ப என்ன கண்டிஷனில் வருமோ அந்த கண்டிஷனில் வரும். இதனால் வந்து நம்மளுக்கு டிவி வந்து கண்டினியூவாக வந்து ஹேங் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. இது வந்து ஆண்ட்ராய்டு இல்லாத டிவிக்கு வந்து இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறோம். இதே சோனி டிவி ஆண்ட்ராய்டு இருக்குது அப்படின்னா அது எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். தேங்க்யூ.